வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸு 3rd யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 8th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 8th சம் பாருங்கள். அருண், மதன் அண்ட் ராம் ஒர்க்கிங் டுகெதர் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. கேன் கிளீன் எ ஸ்டோர் இன் 6 hours. 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டோரை க்ளீன் பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் ஈக்குவேஷன் எழுத போகிறேன். என்ன எழுதுறேன் அப்படின்னா, அருணை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. லெட் அருண் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ஆள் யார்? மதன். ஓகேங்களா? மதன் வந்து ஒய், ராம் வந்து இஜெட்டுன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இஜெட்டு இந்த மாதிரி போட்டுக்குவோம். ஸோ இப்போ 3 பேரையும் நான் எடுத்துக்கிட்டேன். இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்டோரை க்ளீன் பண்ணுறதுக்கு 6 hours ஆகும் அப்படின்றதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். ஸோ இவங்க ஒரு நாள் ஒர்க்கு வந்து எக்ஸ் அப்படின்னா 1 hour ஒர்க்கு, 1 டே ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/x, 1/y, 1/z. ஓகேங்களா? ஸோ 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செய்கிறாங்கன்னா 1/6 hours. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்படி தான் நம்ம எப்போவுமே எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷன் எடுக்கும்போது 3 பேர் சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையை 1/xன்னு செய்வோம். 3 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை 1/x ப்ளஸ் 1/y ப்ளஸ் 1/z தான் எடுக்கணும். 1/x ப்ளஸ் y ப்ளஸ் z சேர்த்து எடுக்கக்கூடாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Working alone, Madan takes twice as long to clean the store as அருள். ஓகேங்களா? ஸோ அருள் செய்கிறத விட, அருள் ஒரு வேலையை செய்கிறத விட மதன் வந்து 2 மடங்கு அதிகமாக செய்வான். ஓகேங்களா? ஸோ அருள் அப்படின்றது இது அருள். அருள் செய்கிற வேலையை விட மதன் 2 மடங்கு அதிகமாக செய்வான். ஸோ அருள்ன்றவன் எக்ஸு, மதனுன்றவன் ஒய், 2 பேரும் ஈக்குவலாக வைக்கணும். ஓகேங்களா? இதை எப்படி எழுத போனால், அருள் செய்கிற வேலையை விட மதன் 2 மடங்கு வேகமாக செய்வான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அருள் செய்கிற வேலையை 2ஆல் மல்டிபிள் பண்ணுன்னா மதன் செய்கிற வேலைக்கு ஈக்குவலாக வருமா? ஸோ இதைத்தான் சொல்லுவோம். அருள் செய்கிற வேலையை விட 2 மடங்கு மதன் அதிகமாக செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அருள் செய்கிற வேலையை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் மதன் செய்யக்கூடிய வேலை கிடைக்கும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. ராம் நீட்ஸ் 3 times as long as அருள் டஸ். ஓகேங்களா? ராம் வந்து அருள் செய்கிறத மாதிரி 3 மடங்கு அதிகமாக செய்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. ராம் நீட்ஸ் 3 times. ஒரு வேலையை ராம் வந்து 3 மணி நேரம் செய்ய வேண்டியிருக்குது. அருள் செய்கிற வேலையை அதே மாதிரி செய்யணும்னா 3 times அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே அதே தான். அருள் செய்கிற வேலை எக்ஸு, ராம் வந்து இஜெட்டுனா இதை 3 times மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கக்கூடியது இஜெட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ மொதல் சொன்ன மாதிரியே தான் அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இதில் எக்ஸு, ஒய், இஜெட் இருக்குது. இதில் ஒய்யும் எக்ஸ் இருக்குது, இது இஜெட்டும் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டால் எல்லாமே எக்ஸாக கிடைக்குமா? ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, சப் ஈக்குவேஷன் 2 அண்டு 3 இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஒன்று போட்டு ரவுண்டு போட்டால் அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இது 1/x, செகண்ட் இது 1 + 1/y, பட் y = 2x, அதனால் நான் 2x போட்டேன். ப்ளஸ் 1/z, z = 3x, ஸோ அதனால் 3x போட்டேன். ஈக்குவல் டு 1/6. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 1, இதில் 2, இதில் 3 எல்லாத்தையும் ஏன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸை 1/x காமனாக வெளியில் எடுங்க. என்ன வரும்? 1, 1/2, 1/3. ஓகேங்களா? 1/1 கூட வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1/6. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. 3 ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணணும்னா டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ இங்கே 1, 2, 3 3க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்? 1 × 2 × 3 6 தான் வரும். ஓகேங்களா? எல்சிஎம் எடுத்தால் 6 தான் வரும். ஸோ அப்போ 1ஐ நான் 6ஆக மாற்றணும். என்ன பண்ணணும்? மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். 2ஐ 6ஆல் மல்டிபிள் பண்ணணும். 6ஆக மாற்றணும்னா 2ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 6. அப்போ கீழே 3ஆல் மல்டிபிள் பண்ணால் மேலேயும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 3ஐ 6ஆக மாற்றணும். ஸோ அப்போ 3ஐ 6ஆக மாற்றணும்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6. அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு 1/6. இப்போ 1/x ஈக்குவல் டு எல்லாமே கீழே டினாமினேட்டர் 6, மேலே இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணுங்க 11 ஈக்குவல் டு 1/6. ஸோ அப்போ 1/x ஈக்குவல் டு இது வந்து அப்படியே இந்த சைடு போகுது. இந்த சைடு போகும்போது எப்படி வரும்?
ரெசிப்ரோக்கலா மாறிடும். டிவிஷன் மல்டிப்ளிகேஷனா மாறுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலா மல்டிப்ளிகேஷன். இது அந்த சைடு போகும்போது அப்படியே தலைகீழியா மாறிடும். சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலா டிவைடட் பை 11/6ன்னு வரும். அத வந்து அடுத்த ஸ்டெப்பு 6/11 மாத்துவோம். சிம்பிளா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்க போறோம், 2 நம்பர் மல்டிப்ளிகேஷன். பட் இது ரேஷனல் நம்பர் அப்படின்றப்ப அந்த சைடு போகும்போது அப்படியே தலைகீழியா மாறிடும் மல்டிப்ளிகேஷன்ல. ஸோ இப்ப கட் பண்ணீங்கன்னா 1/11. 1/x is equal to 11. அப்ப x is equal to என்னது? 11. ஓகேங்களா? ஸோ 11 hours. x is equal to 11 hours. xன்றது யாரு? அருள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? How long would it take each if they are working alone? ஒருத்தரும் தனித்தனியா வேலை செஞ்சா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் மட்டும் தனியா வேலை செய்கிறான் அப்படின்னா 11 ஹவர்ஸு. 11 ஹவர்ஸ் அது அருள் மட்டும் தனியாக வேலை செய்கிறதுக்கு. அடுத்தது நெக்ஸ்ட்டு மதன் மட்டும் தனியாக வேலை செய்யணும் அப்படின்னா மதன்றது யார்? ஒய். ஒய் ஈக்குவல் என்னது? 2x. ஸோ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 11, 22 ஹவர்ஸ். ஓகேங்களா? மதன் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து 22 ஹவர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து யார்? ராம். ராம்ன்றவன் யார்? இஜெட்டு. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? இஜெட் ஈக்குவல் டு 3x. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் நான் எழுதியிருக்கேன். y is equal to 2x, z equal to 3x. ஸோ அப்போ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ y equal to 2x, z equal to 3x. ஸோ 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 11, 3 இன்ட்டு 11 33 ஹவர்ஸ். ஓகேங்களா? ஸோ அருள் மட்டும் 11 மணி நேரம் அந்த வேலையை செய்வான். மதன் மட்டும் 22 மணி நேரம் அந்த வேலையை செய்வான். ராம் மட்டும் அந்த வேலையை செய்கிறதுக்கு 33 மணி நேரம் ஆகும் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.